நீங்கள் ஒரு ப்ராப்பர் என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட வருமானத்தை அங்கேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சேலரி ட்ராக் ரெக்கார்ட் கிரியேட் ஆகிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கோல்டு வாங்கிட்டாங்க, கொஞ்சம் நிலங்களில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் வாழ்கிறாரு, உங்களோட வீடு வந்து அந்த அளவுக்கு பார்க்க பாஷாக இருக்கணும் அப்படின்றதுல அந்த மாதிரி ஒரு மாயையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் பண்ணுறது, எல்லா செலவுகளையுமே கட்டுப்படுத்தி காசை நிறைய சென்ட் பண்ணுவாங்க இங்கே இந்தியாவுக்கு. அந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள சார்ந்து யார் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கா, இல்லாட்டி அவங்க அப்பா, அதாவது உங்கள் மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. உங்களோட மேஜர் கோலே என்ன இருக்குது அப்படின்னா அங்கேருந்து பணத்தை சம்பாரித்து இந்த கடனை அடைச்சிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு தான் பார்க்குறீங்க. முதல்ல உங்களோட சம்பாத்தியத்தில் எவ்வளோ மாத செலவுக்கு போகுது, ஏதாவது கடன் வாங்கியிருக்குன்னா கடனுக்கு எவ்வளோ போகுது, மிச்சம் இருக்கிற காசு எவ்வளோ இருக்குது இப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் அஜ்மல் ஃபின்வேலட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து பிஹேவியர் ஃபினான்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிஹேவியர் ஃபினான்ஸில் ஒரு டாப் 10 மிஸ்டேக்ஸ் வந்து மேட் பை என்ஆர்ஐஸ். வெளிநாட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்டேக் நம்பர் 1, இப்போ வந்து நீங்கள் ஒரு என்ஆர்ஐ இருக்கீங்க, வெளிநாட்டில் நீங்கள் வேலை செய்வீங்க. இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. நிறைய செலவுகளை சுருக்கி கம்ப்ளீட்டாக அந்த பணத்தை தான் நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைப்பீங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பட்ஜெட் போட்டு லைஃப் வாழக்கூடிய சூழ்நிலை வந்து இங்கே இந்தியாவில் நடக்கிறது இல்லை. ஸோ அந்த பட்ஜெட் போட்டு எக்ஸ்பென்சஸை ப்ராப்பராக ட்ராக் பண்ணாமல் அந்த செலவுகளை அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் நம்பர் 1. மிஸ்டேக் நம்பர் 2, இது என்ன அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்களோட வருமானத்தை எல்லாத்தையுமே என்ன செய்வீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்டையோ இல்லை அண்ணன்ட்டையோ அப்பாட்டையோ இந்த பணத்தை நீங்கள் அனுப்பிச்சி வைப்பீங்க. ஆனால் அதில் என்ன நடக்காது அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராப்பர் பேங்கிங் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு எதுவுமே இருக்காது. அப்படி ரெக்கார்டு இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே ஊரில் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலையோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸ்லையோ போய் தான் நீங்கள் கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குற மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் ஒரு ப்ராப்பர் என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட வருமானத்தை அங்கேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சேலரி ட்ராக் ரெக்கார்ட் கிரியேட் ஆகிடும். அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டை நீங்கள் பேஸ் பண்ணி ரெப்யூட்டட் பேங்க், அது வந்து நேஷனலைஸ் பேங்காக இருக்கலாம் இல்லாட்டி ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், இது மூலியமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ஹோம் லோன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. நிறைய பேர் ஜென்ரலாக என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக பணம் அனுப்புகிறாங்க, ஏன்னா ஒரு பெட்டரான எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிடைக்கும், இல்லாட்டி எதுக்கு நான் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சு எனக்கு தேவையில்லாமல் டேக்ஸ் வரும் அப்படின்ற அவேர்னஸ் இல்லாமல் ஒரு பேங்கிங் ரெக்கார்டை ப்ராப்பராக வச்சுக்கிறது இல்லை. இதுதான் மிஸ்டேக் நம்பர் 2. மிஸ்டேக் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் இப்போ பணம் அனுப்பிச்சிடுவீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா செலவும் போக மிச்சம் இருக்கிற பணத்தை நான் நகையாக வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக சேதாரம் இருக்கக்கூடிய நகைகளை போய் பிக் பண்ணி வாங்குவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கோல்டு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் தெரியுமே தவிர பட் அந்த கடையில் போய் வாங்கும்போது அவன் எவ்வளோ சேதாரம் போடுறான், எவ்வளோ செய்கூலி போடுறான் அப்படின்றத பார்க்குறது இல்லை. நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை அனுப்புவீங்க, இங்கே நகையாக வாங்கின மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்போ ரீசேலுக்கு வருதோ அப்போ தான் அதோட உண்மையான ரிட்டர்ன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பெரும்பாலும் வந்து என்னென்னா பொதுவாக என்ஆர்ஐ வீட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய நகை வாங்குவாங்க அப்படின்ற ஒரு மித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் மேஜர் டார்கெட் என்ன அப்படின்னா இங்கே யோசிக்காமல் வாங்குறாங்க, இதோட ரிட்டர்ன்ஸை பார்க்குறது இல்லை அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்து. ஸோ அந்த மாதிரி ஜுவல்ஸை வந்து வாங்காமல் நீங்கள் அப்படி கோல்டே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இடிஎஃபாக வாங்கலாம், இல்லாட்டி புல்லியன் கோல்டாக வாங்கலாம். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு செய்கூலியோ இல்லை ஜிஎஸ்டி இல்லாமையோ இல்லாட்டி சேதாரம் இல்லாமையோ வருதோ அதெல்லாம் வாங்கலாம். பொதுவாக நீங்கள் இடிஎஃப் கோல்டு ஆன்லைனில் வாங்குறீங்க இல்லாட்டி கோல்டு பாண்ட் வாங்குறீங்கன்னா அங்கே எல்லாமே ஜிஎஸ்டி கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் அவேர்னஸோட கோல்டு வாங்குங்க. இதுதான் மிஸ்டேக் நம்பர் 3. இப்போது மிஸ்டேக் நம்பர் 4 என்ன அப்படின்னா ஒரு லக்ஸரியான எக்ஸ்பென்சஸ் வந்து இங்கே ஃபேமிலியில் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டு சம்பாரித்து அனுப்பிச்சி விடுவீங்க பணத்தை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் அனுப்புறதெல்லாம் யாருக்கு அனுப்புவீங்கன்னா உங்களோட ஸ்பௌஸுக்கு அனுப்புவீங்க, உங்கள் மனைவியாக இருக்கலாம் இங்கே வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கோல்டு வாங்கிட்டாங்க, கொஞ்சம் நிலங்களில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் வாழ்கிறாரு, நம்மளோட வீடு வந்து அந்த அளவுக்கு பார்க்க பாஷாக இருக்கணும் அப்படின்றதுல அந்த மாதிரி ஒரு மாயையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் பண்ணுறது, பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், தனக்காக இருக்கட்டும், இல்லை வீடுகளாக இருக்கட்டும்,
கண்மூடித்தனமாக செலவுகளை வந்து பண்ணுறது. என்னைக்காவது நீங்கள் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடையும் நகையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது, ஒரு தொழிலும் இருக்காது, உங்களுக்கு உண்டான வருமானம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி லக்ஸரி எக்ஸ்பென்சஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்றது நல்லது. இதுதான் மிஸ்டேக் நம்பர் 4. மிஸ்டேக் நம்பர் 5, இப்போது இந்தியாவில் பிஸ்னஸ் ஓனராக இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்வளோ வந்து நம்ம சம்பாரித்தோம், எவ்வளோ செலவு பண்ணோம், அந்த மாதிரி எந்த வித அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐஸ்க்கு இருக்காது. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை கம்ப்ளீட்டாக இங்கே சென்ட் பண்ணுவீங்க. அது வந்து செலவு எவ்வளோ ஆச்சு, கடனுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ முதலீடாச்சு, மிச்சம் என்ன காசு இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ட்ராக்கிங்கே இருக்காது. இந்த ட்ராக்கிங் இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும்னா நாட்கள் போயிட்டே இருக்குமே தவிர கையில் எந்த பணமும் இருக்காது. இது மிஸ்டேக் நம்பர் 5. மிஸ்டேக் நம்பர் 6, இவங்க யார் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஸ்பௌஸ் கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்களாக இருக்கலாம். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வெளிநாட்டில் வேலை செய்வீங்க, இந்தியாவில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க சொல்கிற தகவலை வச்சு தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு யுஏஇயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரூமில் யார் யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட் நல்லது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லது, ஈக்விட்டி நல்லது. இப்போ சில கம்பெனிஸில் என்னென்னா என்ஆர்ஐஸ் மட்டும் டார்கெட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்க்ஸோட டையை போட்டு அந்த பேங்க்ஸ் மூலிமா அவங்களை ரீச் பண்ணி நிறையா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்டை சொல்லி இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு மார்ச்சில் கூட ஒருத்தர் நான் அந்த மாதிரி சந்தித்தேன். இன்சூரன்ஸ்ன்ற வேர்டே சொல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை ஆன்லைன்லேயே விற்றுருக்கான். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் பேஸ் பண்ணி போகிறதுனால தான். அதே மாதிரி இங்கே ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல இடம் வருது, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கலாம், இங்கே அக்ரி லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உடனே விற்றுறாது, எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உடனே ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஸோ இன்ஃப்ளூயன்சரை பேஸ் பண்ணி எடுக்கிற முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்டேக்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் மிஸ்டேக் நம்பர் 6. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மிஸ்டேக் நம்பர் 7. இந்த மிஸ்டேக் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் ஃபேமிலியிலையும் நடக்கும். இப்போது ஒருத்தர் வீட்டில் வந்து வெளிநாடு போகிறாரு, வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாரு. நீங்கள் உலகம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நிறைய அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு பணம் எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஒரு ஃபினான்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க, எப்படிலாம் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்றது இருக்கும். ஆனால் இந்த சேம் எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்காது. ஆனால் நார்மலாக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா எல்லா செலவுகளையுமே கட்டுப்படுத்தி காசை நிறைய வந்து சென்ட் பண்ணுவாங்க இங்கே இந்தியாவுக்கு. அந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள சார்ந்து யார் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கா, இல்லாட்டி அவங்க அப்பா, அதாவது உங்கள் மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி முடிவு எடுக்கும்போது என்ன ஆகும்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு 50 வயசில் வரீங்க, இல்லை 45 வயசில் வரீங்க, போதும் நம்ம ஒரு 15 வருஷம் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டோம், இங்கே வந்து ஒரு செட்டிலாகி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு உண்டான கேபிட்டல் அமௌண்ட் இங்கே இருக்கவே இருக்காது. இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கலாம், இல்லாட்டி ஃபினான்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இவங்கள்ட்ட ஒரு மென்டாராக இருக்கலாம், இல்லாட்டி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணி எப்படின்றத நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டா இருக்கலாம். இவங்கள்ட்டலாம் நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் எடுத்து எப்பப்பெல்லாம் என்னென்ன சூழ்நிலையில் எனக்கு பணம் தேவைப்படுன்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட என்ஆர்ஐ வாழ்க்கையை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சர்ப்ளஸ் மணி நிறைய இருக்கும். நான் நிறைய ஃபேமிலி பார்க்குறேன், ஒன்ஸ் அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்து திருப்பி அவங்க வரும் பட்சத்தில் இங்கே ஒன்று கடனாக இருக்குது, இல்லாட்டி என்னென்னா வந்த வருமானம் எல்லாமே செலவாயிடுச்சு, இல்லாட்டி வந்த வருமானம் எல்லாம் 4-5 வீடாக இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு உண்டான காசே பற்றாக்குறையாக இருக்கும் பட்சத்தில் திருப்பி ஒரு வெளிநாடு போகிற சூழ்நிலை நான் நிறைய ஃபேமிலி பார்த்துருக்கேன். இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று உங்கள் ஹவுஸ் ஒய்ஃபை ஃபினான்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக எக்யூப்ட் ஆக்கணும். சப்போஸ் அவங்க எக்யூப்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்யூப்ட் ஆகி அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இதுதான் மிஸ்டேக் நம்பர் 7. அடுத்து மிஸ்டேக் நம்பர் 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோன் மேனேஜ்மெண்ட் தான் அகைன் நான் வரேன். நீங்கள் எந்நேரம் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நாட்டில் கடன் வாங்கினீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய நாடுகளில் இன்ஃப்ளேஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்குது. நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்கே என்ன வட்டி விகிதத்தில் நம்ம வந்து வாங்குறோம்னு தெரியாமல் அதிகமான வட்டி விகிதத்தில் வீட்டு கடனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு கார் லோனாக இருக்கட்டும், டெஃபினெட்லி என்ஆர்ஐக்கு வந்து பர்சனல் லோன் தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வீடு கடன்களையும் கார் லோன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வட்டியில் போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அதை பற்றி நீங்கள் கால்குலேட் பண்ணுறது இல்லை. உங்களோட மேஜர் கோலே என்ன இருக்குது அப்படின்னா அங்கேருந்து பணத்தை சம்பாரித்து இந்த கடனை அடைச்சிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு தான் பார்க்குறீங்க. பட் என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு வீடோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% தான் வரும்.
ஆனால் அதுக்கு நீங்கள் வட்டி எவ்வளோத்தில் வாங்கியிருப்பீங்கன்னா 9லேருந்து 11% வட்டி கட்டியிருப்பீங்க. அப்போ நீங்கள் சம்பாரித்த பணம் எல்லாமே ஒரு பேங்க்குக்கு 11% வட்டிக்கு போயிருக்கும். என்றைக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி இந்த ஊருக்கு வரீங்களோ அப்போ உங்களுக்கு 2.5லேருந்து 3.5% மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அப்படின்னும்போது உங்களுக்கு பெரிய டெபிசிட் இருக்கிற காரணம் நீங்கள் லோன்ஸை வந்து சரியான முறையில் மேனேஜ் பண்ணாமையோ இல்லாட்டி லோன்ஸை தவறுதலாக எடுக்கிறது மூலியமாக நடக்கக்கூடிய மிஸ்டேக் தான் மிஸ்டேக் நம்பர் 8. மிஸ்டேக் நம்பர் 9, ஒரு கோல் பேஸ்டாக உங்களோட ஃபினான்ஸ் பிளானிங்கில் போகாதது தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 35 வயசில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 50 வயசில் உங்களோட என்ஆர்ஐ லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் உங்கள் பசங்களுக்கு என்னென்ன வயசு இருக்குது, அந்த பசங்க எப்போல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் போக போகிறாங்க, அப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தொழில் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி பேசாமல் நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்களா, அப்படி நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு மாதம் என்ன மாத காசு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரணும் அப்படின்றதுக்கு என்ன தொகை இப்படின்றத ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் இருக்கிறது தான் மிஸ்டேக் நம்பர் 9. மிஸ்டேக் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ஆர்ஐ லைஃப் வாழ்ந்துட்டீங்க, திருப்பி வந்துட்டீங்க. நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விலைவாசியை விட இப்போ விலைவாசி கூடுதலாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி வரும்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 வீடு வச்சுருக்கீங்க, 5 வீடு வாடகை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வரக்கூடிய வாடகை உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிறது தான் மிஸ்டேக் நம்பர் 10. ரிட்டையர்மெண்ட்டு ஆகிறதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன இன்ஃப்ளேஷன் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் கேஷ் கையில் வச்சுருக்கணும். அப்படின்ற மாதிரி பிளானிங் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பிளான் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு வர பணங்கள் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான் மிஸ்டேக் நம்பர் 10. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஒரு 10 மிஸ்டேக்ஸ் பார்த்துருக்கலாம். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் கம்ப்ளீட்டாக அனுப்பாதீங்க. முதல்ல உங்களோட சம்பாத்தியத்தில் எவ்வளோ மாத செலவுக்கு போகுது, ஏதாவது கடன் வாங்கியிருக்குன்னா கடனுக்கு எவ்வளோ போகுது, மிச்சம் இருக்கிற காசு எவ்வளோ இருக்குது இப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில் நீங்கள் எப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க, எப்போ உங்கள் பசங்கள்லாம் மேல் படிப்புக்கு படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் என்ன எடுத்து வைக்கலாம், அந்த எடுத்து வைக்கிறத கோல்டில் எடுத்து வைக்கிறதா, மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்து வைக்கிறதா, இல்லாட்டி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எடுத்து வைக்கிறதா அப்படின்றத ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்களே எடுத்து வைக்கிறது நல்லது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி வர போகிறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லாட்டி உங்கள் சொத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய டிவிடெண்ட்டில் நீங்கள் லைஃப்பை ரன் பண்ண போகிறீங்களா, அதை நீங்கள் வீடாக கட்டி வைக்க போகிறீங்களா இல்லாட்டி வீடு இல்லாமல் கொஞ்சம் வீடாக வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து நான் வந்து டெபாசிட்ஸாக வச்சுருக்கேன், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரித்து ஒரு பிளானிங் பண்ண போகிறீங்களா இப்படின்றத கம்ப்ளீட்டாக இன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ணி அதுக்குண்டான ஃபண்ட் அலோகேஷனை கிளியராக கொடுத்தீங்கன்னா உங்களோட என்ஆர்ஐ லைஃப்ன்றது எப்போ வரைக்கும் போகலாம், எப்போ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி வரலாம் அப்படின்றத ஒரு கிளியரான முடிவை நீங்கள் எடுக்க முடியும். அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் உங்களோட என்ஆர்ஐ லைஃபுமே, ஏன்னா பிகாஸ் உங்களோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் வாழ்றீங்க. அப்படின்னும் போது அங்கேருந்து நீங்கள் வரும் பட்சத்தில் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். இதை கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி வரும் பட்சத்தில் கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேமிலி லைஃப்ன்றது ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ஆர்ஐ செக்மெண்ட்டை பேசுனது மாதிரி இன்னொரு செக்மெண்ட்டை பற்றி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெல் கேஃபே நேயர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.